எடப்பாடி தரப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள் சிலரின் பதவி பறிக்கப்பட்டதால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அக்கட்சியினர் சென்னையில் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். எடப்பாடி தரப்பைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர் சிலரின் பதவிகள் பறிக்கப்பட்டதால் அக்கட்சிக்குள் இருந்த கோஷ்டி பூசல் அம்பலமாகியுள்ளது. திருப்பூர் புறநகர் மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து உடுமலை ராதாகிருஷ்ணன் நீக்கப்பட்டார். அவருக்கு பதிலாக பொள்ளாச்சி ஜெயராமன் நியமிக்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த உடுமலை ராதாகிருஷ்ணன் அவரது ஆதரவாளர்கள் இன்று சென்னையில் உள்ள தலைமை அலுவலகம் முன்பு நூற்றுக்கணக்கில் திரண்டனர். அவர்கள் கட்சி தலைமைக்கு எதிராகவும் எடப்பாடி உள்ளிட்டோரை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர். எங்க கோரிக்கைன்னா எங்க மாவட்ட செயலர் இந்த மாதிரி தேர்தல் நேரத்தில் மாற்றுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி எங்க தலைமை நாங்கள் கேட்கணும். அப்புறம் மேலும் இவர் இருக்கக்கூடிய தொகுதி பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர், அது இல்லாமல் கோவை மாநகர் மாவட்டத்தில் குடியிருக்காரு. நாங்கள் இவரை சந்திக்கணும்னா எங்கே போய் சந்திக்கிறது? நாங்கள் திருப்பூர் போன ஒன்றிய பகுதியில் கிராம பகுதியில் இருக்கிறோம். நாங்கள் இவரை போய் கோயம்புத்தூரில் போய் பார்க்க முடியுமா, இல்லை பொள்ளாச்சியில் போய் பார்க்க முடியுமா? எப்படி நாங்கள் தேர்தலை சந்திக்கிறோம்? பாராளுமன்ற தேர்தலையொட்டி பூத் கமிட்டிகள் அனைத்தும் அமைக்கப்பட்டு இனி தொடர்ச்சியாக கூட்டங்களும் பிரச்சாரங்களும் பண்ண வேண்டிய சூழலிலே இருவரும் பேசிக்கொள்ளாத நிலையிலே ஒரு தொண்டன், ஒரு கிளைக்கழக செயலாளர், ஒரு ஊராட்சி செயலாளர், ஒரு பேரூராட்சி செயலாளர் எவ்வாறு ஒரு கூட்டத்தை நடத்துவது? மாவட்ட கழக செயலாளரை அழைப்பதா, சட்டமன்ற உறுப்பினரை அழைப்பதா, அமைச்சரை அழைப்பதா? இது மிகப்பெரிய குழப்பங்கள். இந்த சம்பவத்தால் எடப்பாடி தரப்பில் நிலவி வரும் கோஷ்டி பூசல் அம்பலமாகி இருப்பதாக பலரும் கருத்து தெரிவித்துள்ளனர்.